தமிழ் சினிமாவுல நெறைய பேரோட ஃபேவரைட் மூவியா இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, வாரணம் ஆயிரம் தான். சூர்யாவோட கரியர்ல ரொம்பவே முக்கியமான ஒரு படம்னு நம்ம சொல்லலாம். ஜிவிஎம் வந்து அவ்வளோ ப்ரெசென்ட்டா, பியூட்டிஃபுல்லா அந்த படம் வந்து பண்ணியிருந்தாங்க. அந்த படத்துல சூர்யாக்கு அப்புறம் நமக்கு ரொம்பவே ஃபேவரைட் யாருன்னு கேட்டா, மேக்னா தான். அதாவது சமீரா ரெட்டி தான். ஃபர்ஸ்ட் படத்திலேயே வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லா அவங்க நடிச்சிருந்தாங்க. அந்த படம் வந்த புதுசுல வந்து நெறைய பேரோட க்ரஷ் வந்து சமீரா ரெட்டியா தான் இருந்தாங்க. அந்த படத்துக்கு அப்புறம் தமிழ்ல வந்து ஒரு ரவுண்டு வருவாங்கன்னு எல்லாராலயும் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு நடிகை அவங்க. ஆனா, அந்த படத்துக்கு அப்புறம் வந்து அவங்க நெறைய படம் பண்ணாங்க. விஷாலோட வெடின்னு ஒரு படம் பண்ணாங்க. அப்புறம் அஜித் சார் கூட அசல்னு ஒரு படம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்த படம் எதுவுமே வந்து அவங்களுக்கு பெருசா வந்து கை குடுக்கல. ஸோ, அதனால வந்து அவங்க தெலுங்குலயும், ஹிந்திலயும் வந்து நெறைய படம் வந்து பண்ணாங்க. இல்ல பர்ட்டிகுலரா வந்து அவங்க ஹிந்தியில வந்து ரொம்பவே வந்து பிரபலமானாங்க. 2014ல வந்து இவங்களுக்கு வந்து மேரேஜ் ஆச்சு. ஸோ ஒரு பிசினஸ் மேன தான் அவங்க வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அவர் பேர் வந்து அக்ஷய். மேரேஜ் ஆனதுக்கப்புறம் அவங்க வந்து மூவிஸ் நடிக்கிறது வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ ஃபேமிலி மட்டும் அவங்க பார்த்துக்கிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுல மட்டுமே அவங்க கவனம் செலுத்த ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ மூவிஸ் அதுக்கப்புறம் அவங்க எந்த ஒரு மூவிஸ்லையும் அவங்க நடிக்கவே இல்லை. இப்போ லாஸ்ட் ஒரு 2-3 வீக்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட போஸ்ட் தான் வந்து பயங்கரமாக வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்து வெயிட் வந்து ரொம்ப அதிகமாக போட்டுட்டாங்க. இப்போ அவங்க வந்து 90 கேஜி இருக்காங்க. எல்லாருமே வந்து ஆச்சரியப்பட்டு பார்த்துட்டு இருக்காங்க. இதை பற்றி அவங்க இன்ஸ்டாகிராமில் வந்து போஸ்ட்டும் போட்டிருக்காங்க. என்ன போட்டிருக்காங்கன்னா 2024ல வந்து அவங்க வந்து ஃபிட்னஸை பற்றி கொஞ்சம் கூட கேரே எடுத்துக்காமல் இருந்திருக்காங்க. ஸோ அதனால அவங்க வந்து வெயிட்டும் அதிகமாக போட்டிருக்காங்க. இப்போ வந்து ஜான் 1 வந்து அவங்க வெயிட் வந்து 90 கேஜி இருந்ததாக அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க 2025ல வந்து அவங்களோட எய்மே வந்து வெயிட் வந்து கம்மி பண்ணணுன்றது தான் மோட்டிவாக வச்சுருக்காங்க. இவங்க முன்னாடி வந்து ஆக்டிங்கில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஃபிட்னஸில் வந்து ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்களாம். யோகாவும் ஜிம்மும் அவங்க வந்து கம்பல்சரியாக போயிட்டு இருப்பாங்களாம். ஆனால் இப்போ வந்து அதை வந்து அவங்க ஸ்டாப் பண்ணிட்டாங்களாம். ஸோ இதோட எஃபெக்ட் தான் வந்து அவங்களோட வெயிட் இன்க்ரீஸ் ஆனது காரணன்ற மாரி அவங்க சொல்லியிருக்காங்க. பட் வந்து அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து வெயிட் லாஸில் வந்து இறங்கியிருக்கிறதா அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. இந்த இயர் 2025 ஜான் 1லேருந்து அவங்க வெயிட் லாஸ் வந்து ப்ரோக்ராம் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இதை பற்றின வீடியோஸ் தான் வந்து அவங்க ரெகுலராக போட்டுட்டு இருக்காங்க. அவங்க டயட் என்ன இருக்காங்க, என்ன ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ இதை பற்றின எல்லாமே வந்து அவங்க இன்ஸ்டாகிராமில் வந்து போஸ்ட் போட்டுட்டு இருக்காங்க. அதுதான் இப்போ வந்து சோஷியல் மீடியாவில் வந்து பயங்கரமாக வைரல் ஆகிட்டு இருக்கு. இப்போ லாஸ்ட் வீக் வரைக்கும் அவங்க வந்து 4 கேஜி இறங்கியிருக்கதா வந்து அவங்க வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க வந்து இதோட வெயிட் லாஸுக்கு வந்து மெயின் காரணமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட டயட்டு தான். ஸோ அவங்க வந்து ரைஸ் வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. தென் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒர்க் அவுட் தான் பண்ணியிருக்காங்க. இப்போ அகைன் வந்து அவங்க யோகாலேயே வந்து கண்டினியூ பண்ண போகிறதா அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இது மூலியமாக அவங்க வந்து திரும்ப வந்து பழைய வெயிட் வந்து அவங்க வந்துருவாங்க அப்படின்ற மாரியும் அவங்க வந்து நம்பிக்கை தெரிவிச்சிருக்காங்க. ஃபேன்ஸ் ஒருத்தர் வந்து கேட்டிருக்காங்க, இவ்வளோ வெயிட் போட்டுட்டீங்க, திருப்பி எப்படி நீங்கள் அவ்வளோ வெயிட்டுக்கு வருவீங்க அப்படின்ற மாரி சில ஃபேன்ஸ் வந்து கிண்டல் பண்ணியும் கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து சமீரா ரெட்டி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த கேள்வியை வந்து இன்னும் ஒரு 4 மந்த்ஸ்க்கு அப்புறம் என்கிட்ட கேளுங்க, நான் அதுக்கு வந்து பதில் சொல்கிறேன் அப்படின்னு அவங்க வந்து ரிப்ளையும் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களோட கான்ஃபிடென்ட் வந்து பயங்கரமாக இருக்குது. கண்டிப்பாக அவங்க பழைய வெயிட்டுக்கு வந்துருவாங்க. அவங்க டயட்டில் வந்து ரைஸ் கம்பல்சரியாக வந்து எடுத்துக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. டெய்லி வந்து ஜாக்கிங் ஆர் வாக்கிங் வந்து கண்டிப்பாக போகணுன்ற மாதிரியும் அவங்க சொல்லியிருக்காங்க. தென் வந்து யோகா வந்து டெய்லி வந்து கம்பல்சரியாக 1 hour வந்து அவங்க பண்ணுறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பண்ணுறது மூலிமா அகைன் வந்து அவங்க பழைய வெயிட்டுக்கு வந்துடுற மாரி அவங்க சொல்லியிருக்காங்க.